Very good evening, friends. My reminiscence இந்த பாடத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிராமர் போர்ஷன் கன்ஜங்ஷன்ஸ். கன்ஜங்ஷன்ஸ் இதுக்கு வந்து 3 வார்த்தை இருக்கு. 3 விதமா சொல்லலாம். கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லிங்க் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல லிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். LINKERS கன்ஜங்ஷன்ஸ் ஒரு விஷயத்த 3 வெவ்வேறு பேர்ல நம்ம கூப்பிடலாம். ஒண்ணு கனெக்டர்ஸ், CONNECTORS கனெக்டர்ஸ், லிங்க் வேர்ட்ஸ் இல்ல லிங்கர்ஸ். சரி, இப்படி கூப்பிடலாம்னு சொல்றீங்க, இதுக்கான அர்த்தம் என்ன? இட் ஹெல்ப்ஸ் டு ஜாயின் வேர்ட்ஸ், வார்த்தைகளை இணைக்கிறதுக்காக உபயோகிக்கப்படுற ஒரு போர்ஷன் ஒரு வாக்கியத்துல. ஜாயின் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ், வார்த்தைகளை இணைக்கலாம் இல்லாட்டி வாக்கியங்களை இணைக்கிறதுக்காக உபயோகிக்கலாம். யூசிங் திஸ் வேர்ட், ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை வந்து 2 வாக்கியத்தை வந்து இணைக்கிறதுக்காக உபயோகிக்கப்படுற வார்த்தையா இருக்கு. சென்டென்ஸ் 1, சென்டென்ஸ் 2 படிச்சோம்னா தனித்தனியா இருக்கு. ஆனா இது தனித்தனி சென்டென்ஸா இல்லாம சேர்த்து ஒரே சென்டென்ஸா நான் ஆக்கணும் அப்படின்னா இந்த கன்ஜங்ஷனை நான் உபயோகிக்கலாம். அந்த கன்ஜங்ஷனுக்கு தான் 3 பேர். கனெக்டர்ஸ், கனெக்டிங், கனெக்ட்னா என்ன? சேர்க்கிறது. லிங்க் வேர்ட்ஸ் ஆர் லிங்கர்ஸ். These are the 3 names which is given for this word conjunctions. 3 வெவ்வேறு பேர், ஆனா அர்த்தம் ஒண்ணுதான், வேற பேர் அதை வச்சு சொல்லப்படுது. It is called by these 3, otherwise called by these 3 names. There are of 3 kinds: coordinating, subordinating, correlative. COORDINATING coordinating, subordinating, correlative conjunctions. இந்த மாதிரிலாம் சொல்றீங்க. ஒரு எக்ஸாம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இன்னும் ஈஸியா புரியுமே அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. கரெக்ட், பார்த்துடலாம். எனக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் தோசை. ஐ லைக் தோசா. ஐ லைக் பூரி. எனக்கு 2 விஷயங்கள் பிடிக்குங்கிறத நான் இங்க எழுதிட்டேன் தனித்தனி சென்டென்ஸா. ஒண்ணு தோசை பிடிக்குங்கிறது ஒரு சென்டென்ஸ், இன்னொன்னு இது 2மே யாருக்கு தான் பிடிக்காது இல்ல? சோ சாப்பாடு விஷயமா ரிலேட் பண்ணி நம்ம ஒரு விஷயம் பார்க்கறத இன்னும் கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்கோமோ என்னமோ, அதனால இந்த உதாரணத்தை நான் இங்க கொடுத்துருக்கேன். சரி, ஐ லைக்ங்கிறது ரிப்பீட்டடா இருக்கு. இன்னொன்னு எனக்கு என்ன புரியுது, எனக்கு ஏதோ பிடிக்கும், அந்த பிடிக்குங்கிற விஷயத்த 2 சென்டென்ஸா நான் எழுதியிருக்கேங்கிறது எனக்கு தெரியுது. இத வந்து ஒரே வாக்கியமா மாத்தலாமே. அதுக்கு இடையில ஒரு வார்த்தை நம்ம சேர்த்தோம்னா I can just make it as one sentence wherein I can tell what are the two things that I'm liking. எந்த 2 விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறத ஒரே வாக்கியத்துல கொண்டு வரலாம். ஒரு வார்த்தைய வந்து இடையில நான் சேர்த்தேனா இல்லாட்டி இணைச்சேன்னா நான் அதை வந்து கொண்டு வரலாம். இதுவும் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும். அத வந்து நான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? ஐ லைக் அண்ட், மற்றும், இதுவும் அண்ட். இந்த அண்ட்ங்கிறது தான் இந்த இடத்துல கன்ஜங்ஷன். It is helping me to join words or sentences. இங்க 2 வாக்கியங்கள், 2 sentences. It is helping me to join 2 sentences.
and helping me to make it as one simple sentence. ஒரு சுலபமான ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸா ஆக்கிறதுக்கு எனக்கு இது உதவி செய்யுது. So what do you mean by this word conjunction? It is a word which is helping, which is used to join words or sentences. Okay. There are of three kinds, I told. மூணு மாதிரியான conjunctions இருக்கு. Coordinating conjunction, subordinating conjunction, correlative conjunction. Coordinating conjunctions. இத வந்து ஒரு க்ளூ வேர்ட் இத வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். என்னெல்லாம் கன்ஜங்ஷன்ஸ் சப்கோஆர்டினேட்டிங்ல வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த க்ளூ வேர்ட் நமக்கு உதவிகரமா இருக்கு. ஃபேன் பாய்ஸ், FANBOYS. இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் வேர்ட் இருந்தது அப்படின்னா டக்குன்னு இந்த வார்த்தை இருந்தா இது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ல அப்படிங்கிறது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். கரெக்டா? ஃபார், F for, A is for and, N is for nor அல்லது, but, B is for but, O stands for or அல்லது, yet இருந்த போதிலும், so, for and not, but or yet. Still. Sorry. Just a moment. Man voice. It is helping me to join two sentences wherein I am using these words as conjunctions. இங்க எப்படி andங்கிற வார்த்தை உபயோகிச்சோம். இங்க andங்கிறது coordinating conjunctions. It is helping me to coordinate two sentences, right? ரெண்டு சென்டென்ஸ்லயுமே எனக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத நான் சொல்றேன். So both are of equal importance. சோ அதனால இந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் சம அளவுல முக்கியத்துவம் உள்ள வாக்கியங்கள் அத வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இட் இஸ் கிவிங் மீனிங் பை இட் செல்ஃப். இந்த ஒரு சென்டென்ஸ் தனியா படிச்சாலும் அர்த்தத்தை கொடுக்குது, இந்த சென்டென்ஸ் தனியா படிச்சாலும் அர்த்தத்தை கொடுக்குது. ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ் மேல டிபெண்டாவும் இல்லை, அது சார்ந்து இல்லை. தனித்தனியா ரெண்டு வாக்கியங்களை படிக்கிறதையும் அர்த்தம் நம்ம கொடுக்குது. அதனால அது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஐசினா இண்டிபெண்டன்ட் கிளாஸ். IC1 IC2 அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ் 1, இண்டிபெண்டன்ட் கிளாஸ் 2. அதாவது தனித்தனி, இது சென்டென்ஸ் 1, இது சென்டென்ஸ் 2. தனித்தனியா படிச்சாலுமே அர்த்தத்தை நமக்கு தெரிவிக்கிறது. அந்த ரெண்டு சென்டென்ஸ்லயும் சேர்த்து ஒன்னாக்குறதுக்கு நான் ஒரு கன்ஜங்ஷன் இடையில உபயோகிக்கிறேன். அதுதான் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். This conjunction is coordinating these two sentences, right? I came early to the class. நான் கிளாஸுக்கு சீக்கிரமாவே வந்தேன். Class had already started. கிளாஸ் வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிடுது. நான் முன்னாடியே வந்தாலுமே எனக்கு முன்னாடியே கிளாஸ் ஆரம்பிச்சிடுது. ஏற்கனவே நடந்துதான் இருந்தது. Had already started.
நான் கிளாஸுக்கு சீக்கிரமா வந்தேன், அப்புறம் கிளாஸ் முன்னாடியே ஆரம்பிச்சிடுது. அப்புறம்ங்கிற வார்த்தை அண்ட் இங்க வந்து உபயோகிக்கலாமா? முடியாது. இங்க வந்து என்ன ஆகும்னா, நான் கிளாஸுக்கு முன்னாடியே வந்தேன், சீக்கிரமா தான் வந்தேன். ஆனா கிளாஸ் ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்தது. I came early. But ஆனால் it had. இட்ங்கிறது ப்ரோனவுனா நம்ம இங்க உபயோகிக்கலாம். எதுக்கு ப்ரோனவுனா உபயோகிக்கலாம்? கிளாஸுக்கு. திருப்பி திருப்பி கிளாஸ்ங்கிற வார்த்தையை உபயோகிக்க வேண்டாமே. அது ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்தது. It had already started. பட்டுக்கு ஒரு சென்டென்ஸ் பாருங்க. உதாரணமா எப்படி அதை உபயோகிச்சு ரெண்டு சென்டென்ஸை வந்து ஒன்னா நம்ம இணைச்சோம். பட் இட்ஸ் ஸ்டில் கிவிங் கம்ப்ளீட் மீனிங். ரெண்டு சென்டென்ஸை தனியா படிச்சாலும் அது அர்த்தம் கொடுக்குது. We are making it as one simple sentence as well with the help of coordinating conjunctions. Keep quiet. அமைதியா இரு, இல்லாட்டி நீ போயிடு இந்த இடத்த விட்டு. Or go away. Or is again coordinating conjunction. CC na coordinating conjunctions. Keep quietங்கிறது ஒரு சென்டென்ஸ், go awayங்கிறது இன்னொரு சென்டென்ஸ். இது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். IC1. இது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். I am making it as one simple sentence by using this coordinating conjunction or, joining these two sentences. Nor. டிவியும் வேலை செய்யல, இதுவும் வேலை செய்யல. Freddie had to go to the supermarket dash he needed some sugar for his recipe. Freddie வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு, பெரிய கடத்தருக்கு போகணும். ஏன்னா அவன் பண்ண போற ஒரு டிஷ்ஷுக்கு சர்க்கரை தேவைப்பட்டிருந்தது. எதுக்குன்னா and, yet, but, for, so, or, nor. Freddie had to go to supermarket and he needed some sugar for his recipe. This word won't be suitable in this sentence. இந்த இடத்துல andங்கிற வார்த்தை பொருந்தாது. மற்றும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. அதுக்கப்புறமா அவனுக்கு தேவைப்பட்டதுங்கிற மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும். ஏன் அவன் போனா அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் ரெண்டாவது சென்டென்ஸா இருக்கு. எதுக்காக அவன் போனாங்கிற வார்த்தை ஒரு சிம்பிள் வேர்டா இங்க எதை உபயோகிக்கலாம்னா ஃபார் ஹி நீடட். ஏன்னா அவனுக்கு சர்க்கரை தேவைப்பட்டது அவன் தயாரிக்க போற ஒரு ரெசிபிக்கு. ஃபார் ஹி நீடட் சம் சுகர் ஃபார் திஸ் ரெசிபி. I have 17 friendly cats. Dash they all live with me in my tiny house. என்கிட்ட 17 பாசமான பூனைகள் இருக்கு. Yet, but, so, for, and, or, not. இத்தனை வார்த்தைகள் வந்து ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. I give you a minute time. Think about it and let me know the answer. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஆப்ஷன்ல இந்த பாக்ஸ்ல போட்டு பார்த்தா நமக்கு ஒரு எந்த வார்த்தையை உபயோகிச்சோம்னா நல்ல கிளியரா அர்த்தம் கொடுக்கிறது. which is making
complete sentence. என்கிட்ட 17 பூனை இருக்கு. அதுக்கப்புறம் அது எல்லாமே என்னோடதான் என் வீட்டுல, என்னுடைய சின்ன வீட்டுல வசிக்கிறது. And they all live with me in my tiny house. And நீங்க ஆண்ட்ங்கிற வார்த்தையை இங்க உபயோகிக்கலாம்னு சொல்றீங்க மேம். ஆனா ஏன் மத்த ஆப்ஷன்லாம் உபயோகிக்கலாம்? ஏன் அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமே. ஐ ஹாவ் 17 ஃப்ரெண்ட்லி கேட்ஸ் பட் தே ஆல் லிவ் வித் மீ இன் மை டைனி ஹவுஸ். பட்ங்கிற வார்த்தையை நான் சேர்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது வந்து தன்னோட வீட்டுலதான் தங்கின்னு இருக்கு, என் கூட அது இல்ல அப்படி நான் சொல்ல வரேன்னா பட்டுங்கிற வார்த்தையை நான் உபயோகிச்சிருக்கலாம். ஆனால் இங்க நான் என்ன சொல்லுவேன், என்கிட்ட 17 பூனை இருக்கு, அது என்னோடதான் வசிக்கிறதுங்கிற வார்த்தையும் ரெண்டாவதா இருக்கு. அப்படின்னா எனக்கு என்ன சொல்ல வரேன், இது மட்டும் இல்ல இன்னொரு விஷயமும் இருக்குங்கிறத எனக்கு புரிய வருது. பட் நான் உபயோகிச்சேன்னா நான் வளர்க்குறேன், ஆனா அது வந்து தனியாதான் இருக்கு, அது என்னோட இல்ல, அந்த மாதிரி இருக்கிற அர்த்தமா நம்ம புரிஞ்சுப்போம் இல்லையா. I have 17 friendly cats, so they all live with me in my tiny house. என்கிட்ட 17 பூனைகள் இருக்கிறதுனால அது என்னோடதான் வசிக்கிறது, அந்த மாதிரி அர்த்தத்தை கொடுத்துரும் சோ உபயோகிச்சேன்னா. We can't use that word so, it will not give a sensible meaning. I have 17 friendly cats for they all live with me. காரணம் என்ன, அதுக்காக நான் ஒரு விஷயம் பண்றேன். இப்ப நான் அதுக்காக தான் சக்கரை வாங்குறதுக்காக போனேங்கிற ஒரு உதாரணம் போன எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்தோம். In that situation for was a valid option which had to be selected. ஆனா இங்க for வந்து நான் உபயோகிக்க முடியாது. எதற்காக அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து for கொடுக்கும். or இல்லாட்டி nor இதுவும் இல்ல அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. So the only word which is apt to be used over here is and. என்கிட்ட பூனை மட்டும் இல்ல, பூனை நான் என்கிட்ட இல்ல இருக்குங்கிறது மட்டும் நான் சொல்ல, அது எல்லாமே என்னோடதான் இருக்கு, என்னுடைய சின்ன வீட்டுலதான் என்னோடதான் வசிக்கிறதுங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். I'm not only having 17 cats, they all are living with me in this tiny house. You can decide what to do now. Dash you can decide later. நீ இப்ப முடிவு எடுக்கலாம், இல்லாட்டி நீ அப்புறமா முடிவெடு. நீ இப்ப என்ன பண்ணணுங்கிறத நீ முடிவெடு, இல்லாட்டி அப்புறமா முடிவெடுக்கணும். உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு இப்ப முடிவு எடுக்கணும், இல்லாட்டி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஃபியூச்சர் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ கேன் டிசைட். உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குங்கிற பட்சத்துல ஆர்ங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை நம்ம சேர்த்துக்கலாம். we can use this word or. I could play lead violin with the school orchestra. Dash I do need a bit more practice. என்னால ஸ்கூல்ல இருக்கிற ஆர்கெஸ்ட்ரா, இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் போதெல்லாம் ஒரு டீம் இருக்கும்ல, அந்த டீம்ல வந்து என்னால கூட அவங்களோட சேர்ந்து பாட முடிஞ்சது. ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுறது. என்னால ஒரு விஷயம் பண்ண முடியுது, ஆனாலும் இன்னொரு விஷயமும் தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் பயிற்சியும் எனக்கு தேவைப்படுறது. I'm having something but it is not sufficient enough. I require some more practice. எனக்கு இன்னும் கூடுதலான பயிற்சி தேவைப்படுறது. You're not convinced. போதுமான அளவு இருந்ததுன்னா ஆண்ட்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? பட் I do need a bit more practice. எனக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி இன்னும் கூடவே வேணும். நான் என்னதான் ஆர்கெஸ்ட்ரால வயலின் வாசிச்சாலுமே எனக்கு இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் எனக்கு தேவைப்படுது. ஜாமி was afraid of the dark
dash he entered the cave anyway. இருந்தாலுமே இருந்தாலுமேங்கிற வார்த்தையை இந்த இடத்துல உபயோகிக்கணும். இருந்தாலுமேன்னு கொடுக்கிற வார்த்தை எது அப்படின்னா dash. Jamie was afraid of dark. ஜாமிங்கிற பொண்ணுக்கு பையனுக்கு ஜாமிங்கிற பையனுக்கு இருட்டுனா ரொம்ப பயம். ஆனாலுமே அவன் அந்த குகைக்குள்ள எப்படியுமே போனான். ஆனாலுமே பட்டுங்கிற வார்த்தை இங்க இல்லவே இல்லை. அப்படி இருந்தா பட் உபயோகிச்சிருந்திருக்கலாமே. இங்க பட்டே இல்லையே. இருந்த போதிலும், இருந்தாலுமே, yet, still அந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் yet. இருந்தாலுமே. Sally needed to clean her car. Dash she filled a bucket and grabbed the hoover. சாலி வந்து அவளுடைய காரை சுத்தம் செய்ய வேண்டியதா இருந்தது. அதனால அவ என்ன பண்ணானா ஒரு பக்கெட்டை நிரப்பி அந்த சுத்தம் செய்யறதுக்கு உபயோகிப்பாங்க. அத வந்து டக்குன்னு எடுத்துண்டா. சுத்தம் செய்யணும். அதனால அவ ஒரு பக்கெட் தண்ணிய நிரப்பிண்டா. So she filled. So she filled சொல்லாமா? Will it be right? அதனால. So one last question. I guess it's there. Okay. It's done. We'll move on to next set of conjunctions. இப்போ வந்து நம்ம எதை பார்த்திருக்கோம்? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து எங்கெல்லாம் உபயோகிப்போம்? ரெண்டு சென்டென்ஸுமே தனித்தனியா படிச்சாலுமே அர்த்தத்தை கொடுக்கிறது. இட் இஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். Two independent clauses are there. IC1, IC2 ன்னு சொன்னேன். We are using this coordinating conjunctions to join these two independent clauses. CC-na coordinating conjunctions. Okay, ma'am. இது எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. Fan boys ங்கிறது clue word. Coordinating conjunctionல fan boys. For and not, but or yet still, or so still, இது ரெண்டுமே உபயோகிக்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது subordinating. All of us are dependent on our parents, right? நம்ம அப்பா அம்மா சார்ந்துதானே நம்ம இருக்கோம். We are studying now. We are dependent on them. We have to be dependent on them for us to study. So இது எதுக்கு மேம் இந்த இடத்துல சொல்றீங்க? What happens is in the sentence 1, sentence 2. என்ன ஆகும்? ஒரு சென்டென்ஸ் வந்து இன்னொரு சென்டென்ஸை சார்ந்து இருக்கும். It is dependent. Like how we are dependent on our parents. Kids, parents. Kids are dependent on parents, right? So we can tell parents are independent people. Independent clause. Kids are dependent clause. So இந்த subordinating conjunctions உபயோகிக்கிற இடத்துல என்ன ஆகும்னா ஒரு சென்டென்ஸ் வந்து டிபெண்டன்ட் கிளாஸ்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு சென்டென்ஸை வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லுவோம். இந்த டிபெண்டன்ட் கிளாஸா இருக்கிற சென்டென்ஸ் என்ன ஆகும் மேம்? அந்த சென்டென்ஸை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முழுமையான அர்த்தம் கிடைக்காது, இருக்காது. யூ வில் ஃபீல் சம்திங் இஸ் மிஸ்ஸிங். இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இல்லையே, இன்னும் ஒரு சென்டென்ஸ் இருந்தா இது எனக்கு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குமே. Since I came late to the bus stand,
can tell it in other manner. I missed the bus. நான் டிராபிக்ல மாட்டினதுனால நான் பஸ்ஸ தவற விட்டேன். I missed the bus since I was stuck in the traffic. இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். நான் பஸ்ஸ தவற விட்டேன். Since I was stuck in the traffic, அது வந்து இன்னொரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் மட்டும் படிங்களேன். உங்களுக்கு முழுமையான அர்த்தம் கிடைக்கிறதா? இல்ல இல்ல. ஏதோ ஒரு மிஸ் ஆகுது. இப்ப நான் இந்த சென்டென்ஸ் மட்டும் சொல்றேன். Since I was stuck in the traffic, what happened as you had stuck in the traffic? நீங்க டிராபிக்ல ஸ்டக் ஆனதுனால என்ன ஆச்சு? பஸ்ஸ தவற விட்டீங்க. அந்த சென்டென்ஸ் இருந்தாதான் இது வந்து முழுமையான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும். அதர்வைஸ் இங்க வந்து ஒரு ஃபில் அப் த பிளாங்க். இது ஒரு கேள்விக்குறி தான். நீங்க எதை வேணாலும் நீங்க நினைப்பிக்கலாம். யூ ஹேட் மிஸ் தி பஸ், யூ குடன்ட் அட்டெண்ட் தி வெட்டிங், உங்களால கல்யாணத்தை அட்டன் பண்ண முடியல, உங்களால நேரத்துக்கு வீட்டுக்கு போக முடியல, எது வேணாலும் சொல்லலாம். இங்க வந்து என்ன? ஐ மிஸ் தி பஸ். One more sentence is required to give a complete meaning. So one sentence is dependent on the another sentence. Dependent clause, independent clause. So these are subordinating conjunctions. One minute. Similar conjunctions வந்து subordinating conjunctions தான் நம்ம உபயோகிப்போம். Unless, since, until, although, because, after, although, though, ரெண்டுமே சொல்லணும். THOUGH.
though she studied well, she couldn't get good marks. அவ நல்லா படிச்சிருந்தாலுமே அவளால நல்ல மார்க் வாங்க முடியல. Though both you can use. Although she had studied well, she didn't she couldn't score good marks in her exam. பிகாஸ்ங்கிற வார்த்தை காரணத்தை சொல்றதுக்காக நம்ம உபயோகிக்கிற ஒரு வார்த்தையா இருக்கு. இருந்தாலுமே நான் நல்லா படிச்சாலுமே நான் நல்ல மார்க் வாங்கல. Although we'll quickly see what are the words which we can use as subordinating conjunctions now. So it's going to shuffle in the form of a card so that you can remember those words. என்னென்ன வார்த்தைங்கிறத நீங்க எழுதிட்டு வச்சுக்கலாம். As, before, although, after, until, அதன் வரைக்கும், because, அதன் காரணமாக, when, எப்பவென்றால், எப்போனா, while I was watching TV, my brother was studying for exam. நான் டிவி பார்த்திருந்த பொழுது நான் டிவி பார்த்திருந்தேன். while I was watching TV, அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா நான் டிவி பார்த்திருந்த போது என்னுடைய தம்பி வந்து புத்தகம் படிச்சுட்டு இருந்தான். while, since, ஏன், எதற்கு காரணமாக, since you were late to class, you couldn't attend the since you were late, you couldn't attend the concert. நீ லேட்டா தாமதமா வந்ததுனால உன்னால கச்சேரிய அட்டென்ட் பண்ண முடியல. if you had studied well, you could have scored good marks. நீ ஒருவேளை நல்லா படிச்சிருந்தேன்னா உன்னால நல்ல மார்க் வாங்க முடிஞ்சிருக்கும். if you had come early, we would have watched movie together. நீ ஒருவேளை முன்னாடி வந்தேன்னா நம்ம சேர்ந்தே படம் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ டக்குனு மறுபடியும் இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்ப்போமா? after, while, because, as, until, since, before, although, when. These are the words we are using as subordinating conjunctions. In today's class, we have got to know what is this conjunction all about. What are its other names? அதற்கு வேற பெயர்கள் என்னெல்லாம்? கனெக்டர்ஸ், லிங்கர்ஸ், லிங்க் வேர்ட்ஸ், இந்த மூணுமே அதுக்கான வேற பேர். அது மட்டும் இல்லாம கன்ஜங்ஷன்னா என்ன? இட் இஸ் a word that is used to join two words or sentences. இரண்டு வார்த்தைகளை இணைக்கிறதுக்காக உபயோகிக்கப்படுற ஒரு வார்த்தையா இருக்கலாம், இல்ல ரெண்டு வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு உபயோகிக்கப்படுற ஒரு வார்த்தை, அதுதான் கன்ஜங்ஷன். மூணு விதமான கன்ஜங்ஷன்ஸ்: கோஆர்டினேட்டிங், சப்பார்டினேட்டிங், கோரிலேட்டிவ். இன்னைக்கு நம்ம ரெண்டு பார்த்திருக்கோம், கோஆர்டினேட்டிங், சப்பார்டினேட்டிங். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்ல என்ன ஆகும்? ரெண்டு சென்டென்சஸ் இருக்கும், ரெண்டு சென்டென்ஸுமே சம அளவுல முக்கியத்துவம் உள்ளதுதான். இண்டிபெண்டன்ட் கிளாஸ், டூ இண்டிபெண்டன்ட் கிளாஸ், independent clause 1, independent clause 2. Whereas in subordinating conjunctions, what happens? One sentence is dependent on another sentence. ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியத்தை சார்ந்து இருக்கு. அந்த இன்னொரு வாக்கியம் இல்லைன்னா முழுமையான அர்த்தம் அது நமக்கு தெரிவிக்காது. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் வந்து என்னெல்லாம்? ஃபேன் வாய்ஸ்ங்கிற க்ளூ வேர்ட் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நான் சொன்னேன். ஓகே, அடுத்த கிளாஸ்ல
நம்ம சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் சம்பந்தமா நிறைய உதாரணங்கள் சென்டென்சஸா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். Fine. I will end my session over here. We will meet in the next class. Thank you all of you. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.